Hi friends, welcome to Sudha Settle Mappillai samba venpongal. எப்படி பண்றதுன்னு பாப்போம். இந்த சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகையான மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதை பற்றின பலன்கள் எல்லாம் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு ரொம்பவே சுவையான ஹெல்தியான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. 250 கிராம் மாப்பிள்ளை சம்பா அரிசி. அதை நான் மெஷர் பண்ணப்போ எனக்கு 3/4 கப் வந்துச்சு. 3/4 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். நல்லா ஊறிச்சு. இப்போது வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு கையளவு கருவேப்பிலை, 10 முந்திரி பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லாட்டி 2 டீஸ்பூன் நெய். இது நான் வீட்டிலேயே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகட்டும். அதுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் விளையிற அரிசி வகையான மாப்பிள்ளை சம்பா அரிசி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன். இது நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்பவே நல்லது தான். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்மளோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் கவுண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். பட்டர் நல்லா குக் ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருக்க மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, 2 துண்டு வத்தல், ஒரு கையளவு கருவேப்பிலை, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா குக் ஆகிடுச்சு. 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு கொதி வந்துருச்சு. ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு இந்த 2த்தையும் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 8 to 10 விசில் வரைக்கும் வைங்க. ரொம்பவே சுவையான ஹெல்தியான மாப்பிள்ளை சம்பா வெண்பொங்கல் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுதா சட்டிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.